அனைவருக்கும் வணக்கம். சேலம் கோரிமேட்லேருந்து உயிரியல் பூங்கா போகிற வழியில் விநாயகம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. இது தெற்கு வாசல் பார்த்த மாதிரியான வீடுங்க. 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் இருக்குங்க. டியூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க. ரொம்ப நாளாக தனி வீடு கேட்டுட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. நல்ல பெரிய காரே நிற்குங்க. வீட்டை சுற்றியும் இட வசதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ரூமுங்க. லிவிங் ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூமுங்க. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி கபோர்ட் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்காக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுங்க. செல்ஃப் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடையே இருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து நியூ ஹவுஸுங்க. இது யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நாளாக தனி வீடு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். கோரிமேட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவைலபிளாக இருக்குங்க இந்த வீடு ரெண்ட்டுக்காக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட கிச்சனுங்க. கிச்சன் ஏரியா ஓரளவு நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க. செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட்டோட டைனிங் ஹாலு. டைனிங் ஹால்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு இட வசதி இருக்குங்க. நம்ம கார்டனிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஏரியா இது. வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வந்து வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து தெற்கு பக்கமும் இருக்குங்க, கிழக்கு பக்கமும் இருக்குது. வீட்டுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உள்ளே படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடுங்க. பார்க்குறதுக்கே நல்ல எக்ஸ்க்ளூசிவாக கிராண்டாக இருக்க இந்த வீட்டை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ரொம்ப லோ ரெண்ட்டில் தாங்க ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்காரு இந்த வீட்டுக்கு ரெண்ட்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், அட்டாச்டு டாய்லெட்டோடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வீட்டோட லிவிங் ரூமு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூமு. ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பால்கனிங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு வியூ சூப்பராக தெரியுங்க. இந்த வீடு ஒரு அருமையான வீடு. யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு. செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இது கபோர்டு அடிக்காமல் ரூமாகவே கொடுத்துருக்காங்க. தனியாக பூஜா ரூம் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்னதாக ஒரு டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உண்டான ஆக்சசபிள் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்க ரெண்ட்டு 15,500ங்க. அட்வான்ஸ் 1 லேக்குங்க. தேங்க்யூ ஆல்.